அடுத்த யூனியன்ல இவர் தலைவர் தினேஷ் தலைவரா வந்தாரு. நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளங்கள். அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு நடுவுல கூட ஒரு கௌரி சங்கர்னு ஒருத்தர் ஒன்று கொடுத்திருந்தாரு. இப்ப பொண்ணுங்க பாலியல் பலாத்காரம் பண்றாங்க அது இதுன்னு. அதை வந்து ஒருத்தர் தினேஷோட ஃப்ரெண்ட் மாறின்ற ஒருத்தர் வந்து பண்ணாரு. அதை கேட்க போய் அது ஜெண்டர் பாடியில் ரெசல்யூஷன் எடுத்து அவர் மேலே பெரிய ஆக்ஷன் எடுத்தாச்சு. அதுக்கு தினேஷ் மாஸ்டர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார். அவர் சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா ஜெண்டர் பாடியில் எல்லாரோட மெஜாரிட்டியோடையும் நாங்கள் அதை டெசிஷன் எடுத்தோம். அவர் அதில் கையெழுத்து போட மாட்டேன், ஏன்னா அவர் வீட்டில் நான் கை நினைச்சிருக்கேன் அப்படின்னாரு. அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா தப்பு பண்ணவங்க தண்டிக்கணும். அதுக்காக தான் வந்து ஜெண்டர் பாடி கூட்டுறது. அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி லைனாக ஒரு விஷயம். அப்புறம் அந்த லியோ ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு. அதில் பைசா அடிச்சாங்க அது இதுன்னு. அப்போ கூட நான் தினேஷ் மாஸ்டர் சொன்னேன், மாஸ்டர் உங்கள் மேலே பிரச்சனை கிடையாது, ப்ரோக்ராம் மாஸ்டர் தான் அமௌண்ட் வாங்கி தரணும். அதை தராமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது, அதையும் பார்க்கணும்னு சொன்னால் அதில் ஒரு டெசிஷன் எடுத்து அதுலேயும் கையெழுத்து போடல. இப்படி லைனாக ஒன்று போக போக கௌரி சங்கர்னு ஒரு மெம்பர், அவரும் டான்ஸ் மாஸ்டர் தான். அவர் என்ன பண்ணாரு, நீங்கள் பிரசிடென்ட்டாக இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு ஒரு வார்த்தை சொன்னார். அன்ஃபிட் தப்பான வார்த்தையா? அன்ஃபிட் தப்பான வார்த்தை, எனக்கு தெரிஞ்சு தப்பான வார்த்தை இல்லை. அன்ஃபிட்னு சொன்னார். நீங்கள் தலைவராக இருக்கிறதுக்கு அன்ஃபிட், எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீங்கள் ஏன் ஒழுங்காக அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்கள் ஒழுங்காக டெசிஷன் எடுக்கணும்னு சொன்னால் அன்ஃபிட்னு சொன்னதுக்கு அவர் கேரளாவில் இருக்கார். அந்த பையன் கேரளாலேருந்து வந்திருந்தாருங்க. வந்த உடனே இங்கே அவரை கூப்பிட்டு யூனியன் வந்திருந்தார். யூனியன் வந்த உடனே அவரை உள்ள கூப்பிட்டு கமிட்டியில் வச்சு அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை கூப்பிட்டு தண்டிச்சிருந்தா தப்பே கிடையாது, தவறே கிடையாது. ஆனால் அவர் மெதுவாக யூனியன் வந்து வெளில கூட்டு வந்து கேமரா எங்கே இல்லையோ, யூனியன் ஃபுல்லாக கேமரா இருக்குது, கேமரா எங்கே இல்லையோ வெளில கூட்டு போய் இந்த பக்கத்தில் அந்த சந்தில் போயிட்டு அங்கே போயிட்டு அவர் வச்சு அடிச்சிட்டாரு. அவர் செக்ரட்டரி இன்னும் 2-3 பேர் வச்சு அடிச்சிட்டாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்க என்ன நினைச்சாங்க, கேமரா எங்கேயும் பதிவாகலன்னு நினைச்சாங்க. பட் எதிர் வீட்டிலேருந்து நல்ல வேலை, எதிர் வீட்டிலேருந்து அந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் கொடுத்துட்டார் வீடியோவை. அதை நாங்கள் ஜெண்டர் பாடியில் போட்டு காமிச்சா தவறு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நான் மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன். தலைவர்கிட்ட சொன்னேன், தினேஷ் மாஸ்டர் சொன்னேன், ஏங்க நீங்கள் பொதுக்குழு கூப்பிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ தகுதியான முறையில் அதை முடியுங்கன்னு சொன்னேன். இழுத்துக்கிட்டு வந்து அவர் சுத்தமாக அந்த பையன் வர அவருக்கு கேனடா போகணும்னு சொல்லி போயிட்டாரு. போன உடனே மீட்டிங் வச்சாங்க. இவர் போகிற தெரிஞ்சுட்டு மீட்டிங் வச்சுட்டு அவர் இல்லாமல் என்ன விசாரிக்கூடாது அப்படின்னாரு. இப்போ அவர் வந்துட்டார். வந்தப்பறம் நான் திருப்பி ஒரு லெட்டர் கொடுக்குறேன், எங்க நீங்கள் மீட்டிங் போடுங்க, மீட்டிங் போட்டு அவர் வந்துட்டார், மீட்டிங் உடனே போடுங்கன்னு சொன்னால் இவங்க இஷ்டத்துக்கு அவர் எந்த டேட் போறாருன்னு பார்த்துட்டு அவர் 6ஆம் தேதி போறாரு ஊருக்கு. இவங்க 8ஆம் தேதி மீட்டிங் வைக்கிறாரு, என்ன நியாயம் இது? அதனால நான் என்ன பண்ணேன், துணைத் தலைவரா அவசர பொதுக்குழு கூப்பிட்டு மெஜாரிட்டியான மெம்பர்ஸோட பைலாவோட சட்டப்படி கரெக்டாக சட்டப்படி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் சோபி மாஸ்டர், பெரிய காயத்ரி ரவரா மாஸ்டர், பெரிய சாந்திகுமார் மாஸ்டர், நிறைய மாஸ்டர்ஸ் பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் மெம்பர்ஸும் வச்சு ஒரு டெசிஷன் எடுத்தோம். டீசென்டான டெசிஷன். நீங்கள் ஒதுக்கிங்க, நீங்கள் ரிசைன் பண்ணிக்கங்க, அடுத்த எலெக்ஷன் நிற்காதீங்கன்னு. அவரும் என்கிட்ட பர்சனலாக வந்து பேசினார். இந்த மீட்டிங் நடக்கும் முன்னாடி பர்சனலாக வந்து பேசிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன், அந்த மீட்டிங் வைக்காதீங்க அப்படின்னாரு. நான் சொன்ன மீட்டிங் வைக்கிறேன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம மக்களுக்கு தெரிஞ்சவங்க மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப தப்பாயிடும். நீங்கள் வந்து மீட்டிங் வாங்க, ஒன்றும் இல்லை, பெருந்தன்மையாக வந்து ஆமாப்பா நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு மாஸ்டர். அப்போ நீங்களே தான் சொன்னீங்க நிர்வாகத்தை கலைச்சிடறேன்னா எலெக்ஷன் நிற்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நீங்கள் ஒத்துட்டு போங்க, முடிஞ்சிச்சுன்னு. இல்லை நான் மீட்டிங்லாம் வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி வர வேண்டாம், நாங்கள் மீட்டிங் போட்டோம். அவர் சொன்ன அதே டெசிஷன் தான் எடுத்தோம். அவர் வந்து நிர்வாகத்தில் கூடாது, ரிசைன் பண்ணணும், அடுத்த எலெக்ஷன் நிற்கக்கூடாது. அதை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கலான்னு வந்தா ரவுடிசம் பண்ணுறாங்க. தப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களை உள்ள விட்டாங்களா? இது எங்களுக்கு யூனியன் தானே, எல்லாரும் உள்ள போய் பேசலாம்ல. அதை விடலாம். அவங்க உள்ள விடாமல் வேணுன்ட்டே லேடிஸை வச்சு சென்டிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி லேடிஸ் ஏற்றுறாங்க. நாங்கள் தவறான தகவலாம் எதுவும் கொடுக்கல. அடிச்ச வீடியோ வேணா உங்களுக்கு தரோம், நீங்கள் அப்படியே போடுங்க. அடிச்ச வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் தரோம், கிளியராக இருக்குது அடிச்ச வீடியோ. அதுதான் இது லீகலாக போதும், இது லீகலாக தான் ஆக்ஷன் எடுக்கணும்.